அந்த சாமி வர சீன்லாம் ரொம்ப இதா இருக்குல்ல. உடம்புலாம் சிலுத்து போற மாதிரி அந்த ஒரு சவுண்ட் வருது. நல்லா எடுத்துக்காங்க. அந்த ஃபயர்லயே அந்த சாமி வர்றது நல்லா இருக்கு. என்ன சிவன் வர சீன்லாம் பிரமாதமா எடுத்துக்கிறாங்க. நல்லா இவ்வளோ எதிர்பார்க்கல, நல்லா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான் இருக்கு. லைக் எல்லாமே ஃபுல்லா இருக்கு, சீட் ஃபுல்லாவே ஃபுல்லா இருக்கு. அதனால பிடிச்ச சீன் அதான் அந்த கிராபிக்ஸ் தான். அந்த கடைசியில் சிவன் கீழே இறங்கி போயிட்டு வர்றது அதெல்லாம் இல்லைங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ரொம்ப சஸ்பென்ஸா அடுத்து என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த சாமி வர சீன்லாம் ரொம்ப இதா இருக்குல்ல. உடம்புலாம் சிலுத்து போற மாதிரி அந்த ஒரு சவுண்ட் வருது. அது ரொம்ப இது மாதிரி படம் கடைசி எப்ப பாத்தீங்க? இது மாதிரி படம் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பிடிச்ச சீன் சிவன் வர சீன்லாம் பிரமாதமா எடுத்துக்கிறாங்க. நல்லா இவ்வளோ எதிர்பார்க்கல, நல்லா எடுத்திருக்காங்க. ரிஷப் ஷெட்டி ஆல்ரெடி அவர் கன்னடத்தில் சூப்பர் ஹிட்ல கொடுத்தவர். ஸோ இது வந்து இப்போ பேன் இந்தியா லெவலில் வந்திருக்கு. வெரி வெரி குட், வெரி எக்ஸலன்ட். தமிழ் டைரக்டர் நல்லா தான் பண்றாங்க. இது பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். நல்லா இருக்குங்க படம். நல்லா எடுத்திருக்காங்க. ஸ்டோரி கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியாம இருக்கு. பிடிச்ச சீன் அவங்க சவுண்டு போட்டு செய்யறது நல்லா எடுத்துக்காங்க. அந்த ஃபயர்லயே அந்த சாமி வர்றது நல்லா இருக்கு. நல்லா விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் அதான் அந்த கிராபிக்ஸ் தான். அந்த கடைசியில் சிவன் கீழே இறங்கி போயிட்டு வர்றது அதெல்லாம் இல்லைங்க. ரிஷப் ஷெட்டி நல்லா இருக்கு. ஆனா சூப்பரா இருந்ததுங்க. பிடிச்ச எல்லாமே பிடிச்சிருந்தது. குறிப்பா எதுன்னு சொல்ல முடியல. நல்லா இருந்தது படம் ஃபுல்லாவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான் இருக்கு. லைக் எல்லாமே ஃபுல்லா இருக்கு, சீட் ஃபுல்லாவே ஃபுல்லா இருக்கு. அதனால நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆடியன்ஸ்ல இருந்து. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. லாஸ்ட் சீன் தான். இல்ல இல்ல அதுல இது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எல்லா சீனே பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லு தான். ஹீரோ நடிப்பு சூப்பரா இருக்கு. அந்த ஹீரோ நடிப்பு தான். நல்லா இருந்துச்சு படம். கத்தி கிளைமேக்ஸ் சீன் சூப்பரா இருக்கு. இந்த காந்தாராவா இதாகி வராங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணல. புரியல. நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த இது ஈஸ்வர் கடைசி சீன் வந்து சூப்பரா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. பிடிச்ச சீன் வந்து லாஸ்ட் தான். இல்ல ரொம்ப ஃபுல்லா இருக்கு. நீ பேசுனீங்க சூப்பரா இருக்குதா படம்? சூப்பரா இருந்து. சிங்கம் எப்படி இருந்தது? சூப்பர் சொல்லு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்கு வரேன். இந்த படம் மனசு பார்க்கக்கூடிய புரிஞ்சக்கூடிய படம். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கடைசி சீன் பிடிச்சி நல்லா. நல்லா பிடிச்சி. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்குது. சூப்பரா இருக்கு. ஈஸ்வர சீன் சாவடி. லாஸ்ட் 5 மினிட்ஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. செம்மையா இருந்தது. கடவுள் பக்தியா இருந்தது.
சூப்பரா பிடிச்ச சீன் கடைசி சீன் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சார்? நல்லா ரஷ்ஷாக தான் சார் இருக்கு, ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கு சார். மேக்கிங் தான், அவரோட ஆக்டிங்கு மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. எப்படிங்க பிடிச்ச சீனு? ஃபைட்டு தான், ஃபைட்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு படம். என்னங்க? நல்லா சூப்பர், வெரி குட், சூப்பர். சரிங்க, ஓகே. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. பிடிச்ச சீன் அவங்க நல்லா மேக்கப்ல நல்லா இதா போட்டிருந்தாங்க. ஃபைட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. என்னங்கண்ணா? பிடிச்ச சீன் வந்து அந்த ஈஸ்வர தோட்டம்னு சொல்லி ஒன்று வரும், அதை நல்லா காமிச்சிருக்காங்க படத்துல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹாய் ப்ரோ, காந்தாரா படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டரோட இது செகண்ட் சாப்டர் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷிப் செட்டியோட ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் இவரே டைரக்ட் பண்ணி இவரே ஸ்டோரி ப்ளே எல்லாமே இவரே நடிச்சிருக்கிறதுனால செகண்ட் வீக் தாண்டியும் ஓடுறது எந்த படமும் அடிச்சுக்க முடியாது. லோகாக்கு அப்புறம் இந்த படம் சொல்லலாம். பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த சாமியாக மாறுறது, கடைசியாக ஹீரோயினை சாவடிக்கிறது, அதுதான் பிடிச்ச சீனு. அந்த கழுத்தை திருப்புவாங்க இல்லைங்களா, அந்த சீனு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டு எதிரே பார்க்கல. தமிழ் சினிமா வந்து பெரிய பட்ஜெட் போட்டு படம் எடுக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் போட்டு படம் எடுத்தால், இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். யாருக்கும் ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜ், ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் மாதிரி எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாத கன்னடம் மலையாளம் படம் மாதிரி த்ரில்லிங்கு ஹிஸ்டாரிக்கல் எடுத்தால் நல்லாயிருக்கும். கங்குவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேகிங் இருந்தது, இதில் அவ்வளோ லேகிங் இல்லை. போரும் அடிக்கலை, எந்த இடத்துலையும் ஒரு போர் கூட அடிக்கலை. கங்குவாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 10 நிமிஷம் நல்லா ஓடும், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போர் அடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இல்லை, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். புரியல? டைரக்டர் நிறைய பேர் சொல்லலாம், அது வேணாம் விட்டுருங்களேன். ஓவரால் 10க்கு 9.5 கொடுப்பேன். அடுத்த சாப்டருக்கு எதுவும் காமிக்கலாம், அவன் பாட்டுக்கு ஜெலண்டன் போட்டு 2 பார்ட் முடிச்சிட்டாங்க. ஒன்றும் பேசாது. ஓகே.